சென்ற பகுதியிலே நாம் அதர்வசிகை உபநிடயத்தினுடைய கருத்தை எடுத்து சொன்னார். 12வது பாடல் அது நம்ம படித்தது. உளரியோன் முதலாம் சுரரெல்லாம், உளரின தாமரை, முள்ளறின முள்ளாகிய பகையை உடையது. அதனால முளறின உண்மையான தாமரை பூவில் முள் இருக்கிறது அந்த தண்டுல. முளறியோன்னா திருமாலினுடைய திருவுந்தி தாமரையிலே தோன்றியவன் அப்படின்னு பிரம்மனை குறிக்கிற வார்த்தை. தேவ வர்க்கத்தை எல்லாம் சொல்றதுக்காக முளரியோன் முதலாம். அந்த முளரியோன் முதலாம் சுரரெல்லாம் பூதம் முதலவற்றோடு ஐம்பூதங்களிலிருந்து இதெல்லாம் சடப்பொருள்கள். உளரியோன் முதலானவர்கள் எல்லாம் சித்தாக இருக்கிறவர்கள், சேதனம் என்று அப்படி சொல்லலாம். இது அசேதனம். எல்லாம் இறைவனாலே தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தான். அது சடத்துக்கு மாத்திரமில்லை, சித்துப்பொருளாக இருக்கக்கூடிய பிரம்மன் முதலான தேவர்கள் எல்லாரும் கூட அளவிடும் தலைமையாளர்கள். இவர்களெல்லாம் ஒரு அளவுக்கு உட்பட்ட தலைமை உடையவர்கள். இதுக்கு மேல பவர் கிடையாது. இந்த பேங்க்ல எல்லாம் போய் கேட்டீங்கன்னாக்க மேனேஜருடைய லெவல்ல இவ்வளவுதாங்க தரலாம், இதுக்கு மேலே நீங்கள் மேலே டைரக்டராக அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்பாங்க. அது ஒரு அளவு இருக்கும். இந்த அளவு வரணும், அவங்களே சேங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு. இது மாதிரி திருமாலாக இருக்கட்டும், பிரம்மனாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும்னா அவர்களெல்லாம் அளவிடும் தலைமை உள்ளவர். எல்லாம் தரணும்னா அவங்களால ஒன்றும் முடியாது. சில இடங்களில் மரியாதைக்காக சிலவருக்கு உபச்சாரத்துக்காக சொல்லியிருப்பார்கள். உபச்சாரத்துக்கு சொல்கிறத உண்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் இந்த அடிக்கடி இந்த நூலில் அவர் சொல்லி கொண்டு வருவது. மரியாதைக்காக சொல்லக்கூடிய வார்த்தையை பெருசாக எடுத்துக்கிட்டு, இப்போ நாம கூட ஒரு வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்மா. அதை கேட்டுவிட்டு உடனே எல்லாரும் சொல்லிட மாட்டாங்க நான் சாப்பிட்டு போகிறேன். ஏதாவது காரணத்தை சொல்லி அதிலிருந்து நழுவிடுவாங்க. விஷயம் இல்லாதவங்க சாப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் எங்கே அப்படி போகணும்? நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டு தான் போவேன்னு சொன்னாங்கன்னா அவங்க யோசனை பண்ணுவாங்க. ஒரு மரியாதைக்கு சொன்னால் இந்த ஆள் ஒரே உட்காந்துட்டார். மற்ற கடவுள்களை சொல்லுகிற காலத்திலே அது இறைவன் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் திருக்கோயில் கட்டுறது, அவர்களை போய் வழிபடுறது எல்லாம் ஒரு சில பயன்களை விரும்பி செய்கின்ற அளவுக்கு அவர்களால் முடியும் அப்படின்றது தான். கோயிலில் இப்போ நவக்கிரகம் இருக்குது, நவக்கிரகத்தை சுற்றுறாங்க. இதுக்கு கிரகதோஷம் நீங்கணும். அதுக்காக அந்த கிரகத்தால் வரக்கூடிய தீமைகள் நீங்கி நன்மைகளை அந்த கிரகம் என்னென்ன நன்மைகள் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுக்கும். ஒரு அளவான தலைமை. ஆனால் சில சமயங்களிலே சில பேருக்கு அந்த கிரகங்கள் கூட ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் எங்கள் பவருக்கு மேற்பட்ட காரியம் நீங்கள் கேட்குறது, அதனால உங்களுக்கு எங்ககிட்ட வேலை இல்லை, புதிய கடவுளை போய் பாருங்க அப்படின்றோம். ஏன்னா அளவிடும் தலைமைன்றது அதுதான். அளவுபட்ட தலைமை உடையவர்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். முளரியோன் முதலாம் சுரரெல்லாம் பூதம் முதலவற்றோடு உதித்துள்ளோர், பூதம் முதலிய அசேதன பொருள்களோடு சேர்ந்து தோன்றியவர்கள். தோன்றியவர்கள்லாம் இந்த உயிர்களை சொல்லலை. பிரம்மன் முதலானவர்களுடைய ஆன்மாக்கள் இருக்கிறது, அது தோற்றம் பெற்றது அல்ல. அவர்களுக்கு உடல் கருவிகரணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறது இறைவனுடைய காரியம். நம்முடைய கருவிகரணங்கள் ஒரு மாதிரி, அவருடைய கருவிகரணங்கள் ஒரு மாதிரி, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் சொன்னார். அவர்கள் அளவிடும் தலைமையாளர்.
எல்லாருக்கும் உள்ள தலைமையை நல்கி அவர்களிடத்தில் வைக்கிற பிரார்த்தனைகளுக்கும் கூட இந்த இறைவன் தான் வந்து அங்க நிறைவேற்றி வைக்கிறான். இது வந்து சித்தியார்ல ஒரு இடத்துல சொல்றாரு, இங்கு நாம் சிலருக்கு பூஜை இயற்றினால் இவர்களோ வந்து அங்குவான் தருவர் என்றால் அதையும் அத்தனைக்கான். இது சிவஞான சித்தியார்ல சொல்ற விஷயம். அது வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்க உபநிஷதங்களில் சொல்லப்பட்ட மகா வாக்கியத்தை வச்சுதான் அந்த விளக்கத்தை அவர்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லிவிடுகிறார்கள். வேதாகம சான்றுகள் தானே, அதனால அப்படி சொல்லுகிறாங்க. இங்கு நாம் சிலருக்கு பூஜை இயற்றினால் சில பேருக்கு பூஜை பண்றோம், அப்ப அவர்களே வந்து அங்குவான் தருவர், நமக்கு மோட்சத்தை வீடு பெற்றை அவர்கள் கொடுக்க முடியுமா? அவர்கள் இந்த விண்ணப்பத்தை வாங்கி அங்க அனுப்பிச்சிருவாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நடத்தி கொள்வாங்க. அத்தையும் அத்தனைக்கான். அந்த தெய்வங்கள்லாம் அந்த அளவு தான் அவர்களுக்கு பவர். இதுதான் அளவிடும் தலைமையாளர் அப்படின்ற. அளவிடும் தலைமையாளர் என்று அவரை அகற்றி அவர்களை எல்லாம் பெருந்தலைமை உடையவர்களாக, வரம்பிலா அருள் தரக்கூடியவர்களாக, அளவிலா ஆற்றல் உடையவர்களாக நினைக்காமல் அவர்களை அகற்றி மால்விடையவ திருமாலை ரிஷபவாகனமாக கொண்டவனே இணையே. இதுல ஒரு நயம் பாருங்க. தேவர்களை சொல்லுகிற காலத்துல திருமால் முதலாகத்தான் சொல்லணும். இன்னும் பிரம்மன் முதலாகன்னு சொன்னார், திருமாலை சொல்லலை. நம்ம திருமால் என்ன இதோட பெரிய தெய்வம்னு கேட்டா அதுனா மால் உடையவன்ட்டார். திருமாலை ரிஷபவாகனமாக உடையவனே. இதனாலதான் ஒருத்தர் எழுதினாரு, சிவபெருமானுடைய வாகனம் மேகிற இடம் திருப்பார்கடல் அப்படின்னு எழுதிட்டார். அவருடைய வாகனம் என்ன? ரிஷபம். ரிஷபமா இருந்தவர் யாரு? திருமால். அவர் அங்கதானே இருக்கார் திருப்பார்கடல்ல. அதனால சிவபெருமானுடைய வாகனம் மேகிற இடம் சுலபமா அப்படி ஒரு கிண்டலா போயிட்டார். இங்க மாலையே இவர் கட்டாயப்படுத்தல, அவரை போய் நீ ரிஷபம் வாங்கன்னு சொல்லி இவருன்னு சொல்லல. சிவபெருமான் கீழே இறங்கினாரு தேர்ல இருந்து, உடனே அவரை தாங்க வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்று அவரா நினைத்து வந்தார். அவர் சிவபெருமானுடைய தலைமைப்பாட்டை அவர் அங்கீகரிக்கிறார், அவரை வழிபடுகிறவர்கள் அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க. அதைத்தான் சொல்லி ஒரு வருடம் விடுறார். திருமாலை கேட்டா அவர் சிவபெருமான் முன்னாலே அவர் வழிபாடு செய்து கொண்டு நிற்கிறார். என்ன இவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து சிவபெருமானோட பெரியவர் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இன்னும் அப்படி தலைவலியா இருக்குன்னு கேட்கிறாரு. பாடல்கள்லையும் அதான் வரும். அதனால்தான் மால்விடையவை என்று பின்னால சொல்லிவிட்டதுனாலதான் முளரியோன் முதலா என்று பிரம்மன் முதலாக என்று அப்படி ஆரம்பிச்சார். வினையே வளம் வரும் எல்லார் தலைமையும் உடையோம் வரும் முதல் காரணம். வேதத்துல காரண வாக்கியம் என்று சிலது இருக்கும், காரி வாக்கியங்களாக நிறைய வரும். பிரம்மா படைக்கின்றார், திருமால் காக்கின்றார், அப்படி இதெல்லாம் வந்திருக்கும். அது இல்லைன்னு சொல்லலை, வேதங்களிலே அந்த மாதிரி வார்த்தைகள் வருது. எப்படி படைக்கிறாரு? சிவபெருமானுடைய ஆணை வழியினாலே படைக்கிறார். தன்னுடைய சக்தியை அவரிடத்தில் வைத்து அவர்களை அந்த தொழில் நடத்தும்படியாக செய்து கொண்டிருக்கிறார் அவர். அப்படித்தான் இந்த மாதிரி காரிய வாக்கியங்கள்ல மற்ற தெய்வங்களுக்கும் தலைமை சொல்லப்பட்டிருக்கிறது. யாகாதி காரியங்களிலே இந்திரன், வருணன், யமன், எப்படி திசை காவலர்களுக்கெல்லாம் கூட ஒரு தலைமை கொடுத்து மந்திரங்கள் வரும். அதனால அவர்களெல்லாம் பெரியவர்கள் அர்த்தம் இல்லை. காரண வாக்கியத்தில் யார் சொல்லல, எல்லாவற்றுக்கும் காரணமானவன் யார்? எல்லாவற்றையும் உண்டாக்கி நிறுத்தி காத்து அழிக்கக்கூடியவன் யார்? அந்த காரண வாக்கியங்களை பார்த்தா அது சிவபெருமான் பேரில் தான் இருக்கும். உபநிஷதங்கள்ல வரக்கூடிய காரண வாக்கியங்கள். காரிய வாக்கியங்களை பார்த்து நம்ம இவர்களுக்கெல்லாம் தலைமையா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கூடாது.
ஒரு கோயிலில் போனால் பரிவார தேவதைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு தலைமையானவர் யார்? வருந்தீஸ்வருக்கு தான் தலைமை. என்னதான் நீங்கள் வந்து விநாயகரை கும்பிட்டாச்சு, இவர் நவகிரகத்தை சுற்றியாச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட வருந்தீஸ்வரை தரிசனம் பண்ணால் தான் தரிசனம் நிறைவேறியதாக நம்ம மனதில் நினைக்கிறோம் இல்லையா? அதான் காரணம். எல்லா தலைமையும் உடையவர் அவரும். அதுதான் இங்கே சொல்கிறார். வடவரும் எல்லா தலைமையும் உடையோன் வரும் முதல் காரணன் நல்லோர் உளம் ஒரு தியான பொருள் என சிகை அதர்வ சிகை என்கிற உபநிஷதம் தேர்ந்து உரைப்பவும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கிறது. சிவபெருமான் தான் எல்லா தலைமையும் உடையவர், மற்றவர்களுடைய தியான பொருளாக இருக்கிறவரும் அவர்தான் என்று இந்த அதர்வ சிகை என்கிற உபநிஷதம் சொல்லவும் கூட மயங்குவர் சிலரே. சில பேர் மயங்குகிறார்கள். இவர் பெரியவராக இருப்பாரோ, இவரை கும்பிடாது விட்டா என்ன ஆகிடுவோம் அப்படி சில பேர் நினச்சிக்கிட்டு சில பேரை போய் திரும்பி திரும்பி வேண்டி கொண்டு கிடக்கிறார்கள். அதைத்தான் அந்த பாடல் 12வது பாடலில் நமக்கு சொன்னார். பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், இந்திரன் ஆகிய இவரெல்லாம் படைக்கப்படுகின்றனர். இந்திரியங்கள் எல்லாம் பூதங்களோடு பிறப்பிக்கப்படுகின்றன. எல்லாம் பிறப்பிக்கப்படுகின்றன, படைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டா அவர்கள் இதற்கும் காரணமானவர்கள் அல்ல. அவர்களாலே தியானிக்கப்படுகின்ற பொருளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான் என்று அந்த அதர்வ சிகை உபநிடதத்தினுடைய வார்த்தையை எடுத்து நமக்கு கீழே உரையில் போட்டு காண்பித்திருக்கிறார். அடுத்த பாடல் பாருங்க. மறையகத்து எல்லா தலைமையோர் ஒருவால் வகுத்தொடும் கேவலம் அதுதான் இறைவனி இவ்வாறு அம்புயன் முதலோரினும் பிரித்து உத்தியால் விளக்காது அறை தரும். இதனால் மாறுபட்டுழி வேறொரு ஆற்றினால் போக்கவற்றாமல் கரைவிடற்று அடக்கி ஏழைவானவரை காத்தருள் கருடைமாகடலே. நான் முதல்ல சொன்னதுதான். சில இடங்கள்ல சில தேவர்களுக்கு தலைமை சொல்லி வந்திருக்கும். சில யாகங்களிலே அந்த யாகத்தை யாரை நோக்கி செய்கிறோம் என்று பார்த்தால் திருமாலை நோக்கி செய்வதாகவும் இருக்கலாம். சுதர்சன ஹோமம், அப்போ சுதர்சன சக்கரத்தை நினைத்து திருமாலினுடைய சுதர்சனத்தை நினைத்து ஒரு ஹோமம் செய்வார்கள். இப்படி ஒவ்வொரு ஹோமத்துக்கும் யாராவது ஒருத்தரை தலைமையாக வைத்து அப்படி செய்யறது. அதனால அதுவே எல்லாவற்றுக்கும் முதற்காரணம் என்று அப்படி அர்த்தம் இல்லை. இப்போது நமக்கு வேண்டிய பலன் இவங்களை பார்த்தா போதும். ஒரு நாடுன்னு எடுத்துட்டா ஜனாதிபதி தான் தலைவர். நம்ம எல்லாத்துக்கும் ஜனாதிபதி கிட்டையா போறோம்? இங்க இருந்த விஓ கிட்டையே வேலை முடிஞ்சு போனாக்கா அதுக்கப்புறம் தாசில்தார் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட போய் அவர் எனக்கு தெரியாது, நீங்க ஆரையை போய் பாருங்க அப்படின்னா ஆரையும் பார்க்கணும். நீங்க அவரை பார்த்தீங்கன்னாக்கா அவரு எதுக்கும் வந்து தாசில்தார் என்ன சொல்றாரோ அதான் செய்ய முடியும். அவரை கேட்டால் கலெக்டரை பாருங்க. அதை போய் அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு யார் தான் உண்மையான தலைமை உடையவர்கள். இதுக்காக நேரம் நீங்கள் போனால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, அவரை போய் பார்த்துவாங்க. தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகளை பார்க்க சொல்லுவாங்க. உண்டு இல்லையா? மேலதிகாரி நேரம் போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் நேரம் வந்தீங்க, முதல்ல நீங்கள் ஈஓவை பார்த்து அப்ளிகேஷனை கொடுங்க, அவரெல்லாம் விசாரித்து வருவார், அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். அப்படி இது நிர்வாகம் என்று சொன்னால் அதில் இவ்வளவு விஷயம் இருக்கு. அதுபோல தான் இறைவன் படைப்பு முதலாகிய தொழில்களை ஒவ்வொருத்தர் பேரில் நிறுத்தி அவர்கள் மூலமாக அதை செய்து கொள்கிறான். அப்படி செய்கிறது தான் நம்ம அனுபக்கம் அப்படின்னு சொல்லுவார் சாஸ்திரங்களில். சிவபெருமானே தலைவராக இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல்களை செய்வதும் உண்டு. சில சமயங்களிலே நல்ல உயிர்களை வைத்து அவர்களுக்கு சில தலைமைகளை தந்து அவர்களை திருமாலாக, பிரம்மனாக, ருத்ரனாக அங்கீகரித்து அவர்கள் மூலமாக படைப்பாதி தொழில்களை செய்வது திருச்சியோபுரம் என்கின்ற திருப்பதிகத்தில் ஞானசம்பந்தர் அதுதான் சொல்றார்.
நீ அயன் என்று நீ படைத்தலை செய்கிறாய், அரி என்று காத்தலை செய்கிறாய், அரணாக இருந்து அழித்தலை செய்கிறாய் அப்படின்னு சொல்லுவார். இதுல கூட அழித்தல் என்றால் ருத்ரனுக்கு மொத்தமா அழிக்கிற அழிப்பு கிடையாது. எல்லாவற்றையும் ஒடுக்குகின்ற ஒடுக்கம் என்பது சிவபெருமான் ஒருவருக்கே உரியது. உலகங்களை பிரளயத்தின் பொழுது ஊழி தருவதும் மீண்டும் அந்த உலகை தோற்றுவிப்பதும் இந்த மாதிரி காரியங்கள்னா அவர்களுக்கு உள்ளது. இது சாஸ்திரங்களிலே தெளிவாக்கப்பட்டது. அதனால்தான் யாதொரு பொருள் யாரிடத்தில் போய் ஒடுங்கியரோ அவரிடத்தில்தான் மீளத் தோன்றும். அப்போ சிவபெருமான் தான் சர்வசங்கார கர்த்தாவாக இருக்கிறபடியினாலே அவரிடத்திலிருந்து இந்த உலகம் மீளத் தோன்றும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை புரிஞ்சிக்காம யாரோ ஒருத்தருக்கு ஒரு முதன்மை கொடுத்து ஒரு யாகம் செய்கிறார்கள், ஒரு வழிபாடு செய்கிறார்கள் சொன்ன உடனே அவர் தான் எல்லாம் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கிறாங்க இந்த ஜனங்கள்னு வருத்தப்படுறார். அதுதான் இந்த பாடல சொல்றார். எல்லா உயிர்களின் உள்ளத்தாமரையில் வாழ்வுகின்றவனே கரைமுடற்று அடக்கி ஏழைவானவரை காத்தொருள் கருடுமே கடலே. இந்த பெருமான் தான் எல்லாருக்கும் மேலானவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது. அந்த சரித்திரத்தை இங்க ஞாபகப்படுத்துகிறார். கரை முடற்றடக்கி பார்க்கடலை கடைந்து அமுதம் பெறலாம் என்று நினைத்தார்கள். பார்க்கடலிருந்து கயிறாக பயன்படுத்தப்பட்ட அந்த வாசுகி என்கிற பாம்பானது விஷத்தை கட்டியது. பத்தாத்துக்கு கடலிருந்தும் விஷம் உண்டாகிவிட்டது. ரெண்டு விஷமும் சேர்ந்ததுனாலே அந்த விஷம் ரொம்ப கொடியதாக இருந்து எல்லாரையும் எரித்து அழித்தது. வேடிக்கையே சொல்றது, திருமால் வெள்ள விளையர்னு இருப்பார். இந்த விஷம் பட்டதுனாலே அவர் கருப்பா போயிட்டார். ஏன்னா அவர் தான் முன்னால நின்று கடையிற வேலையை கவனிச்சவர். தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமா வச்சு அவர் தான் இருந்து கொண்டு ரெண்டு பேரையும் அந்த கடையை சொன்னவர். அந்த விஷம் எழுந்த உடனே அந்த விஷத்தினுடைய வேகம் அடித்த உடனே அவருடைய எல்லாரும் அப்புறம் ஓடினார்கள். சிவருவான் ரொம்ப பொறுமையா சொன்னார், யாராவது ஒருவர் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, நான் அதை முடித்தோறேன். நீங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கே அவங்களுக்கு யோஜனை. இந்த போனால விஷத்தை போய் எடுத்து வர முடியும், யார் போய் எடுக்கிறது? எடுக்கிற அளவுக்கு தைரியம் இருந்தால் இந்த நேரம் ஓடி வந்திருக்க மாட்டோமே, இன்னும் கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம். அதனால்தான் அவர் சுந்தரரை அனுப்பினார். தன்னுடைய வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு சுத்தான்மாவை அந்த இடத்துக்கு அனுப்புறார். அதாவது தன்னை தவிர வேறு யாராலும் அதை நெருங்க முடியாது. இதுதான் காரைக்காலம்பியார் அற்புத திருவந்தாதியினுடைய முதல் பாட்டிலேயே அதை சொல்றார். பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து நிறந்துகளும் விஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானை இஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர். நுட்பமாக அதை சொன்னார். இது மாதிரிதான் இவர் கரைவிடச்சடைக்கிய அண்டலை என்றார். ஏன் அதை சொல்லணும்? மைக்கடல் விடமென்னும் வடவைத்தீ எழாஞ்சி. கோயில் அந்த சாமி இப்படி கையை வைத்துக் கொண்டிருக்கிறதான், ஒரு கை அபயகரம், ஒரு கை வரதகரம். என்னுடைய திருவடியில விழுந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லு. கையாலே காமிக்கிறார். விஷத்துக்கு பயந்து ஓடி வருகிறவர்கள் என்ன பண்ணார்கள்லாம், உள்ள போய் பார்க்கிறார்கள், சாமி இப்படி உட்கார்ந்துருக்கு. ஓ, இந்த சாமி என்னை காப்பாத்துறேன், என் காலில் விழுந்துருன்னு சொல்றத அப்படின்னு காலில் போய் விழுந்தாருன்னா என்ன விஷயம்னு இந்த சாமி கேட்டுதான். விஷம் உண்டெடுத்து அதுக்காக பயந்துட்டு ஓடி வந்தோம், இந்த விஷத்தை நீங்க தான் தீர்க்கணும். அப்படியா விஷமான்னு சொல்லி ரெண்டு கையும் தொங்க போட்டுட்டு அதுவும் ஓடி வந்துட்டான் கூட. இவளுக்கெல்லாம் இதுக்கு கோவில்னு கேட்கிறார் குமரகுரு. மைக்கடல் விடவென்னும் வடவைத்தீ எழாஞ்சி நோய் என அடிவிழுந்தார்க்கு உதவினர். துன்பம் வந்துபட்டதையா, எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று காலில் விழுந்தவர்களுக்கு இந்த சாமியெல்லாம் உதவ செய்யல. நானார்கள் இவ்வளவு வெக்கமா இருக்கு இல்லையா, அன்னமும் கையை அப்படியே வச்சுட்டு இருக்காங்களே, இன்னும் யாரை ஏமாத்துறதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கிறாரு. நானார்கள் கைத்தர் அபயத்தர் வரதத்தர், கையில அபயகரமாகவும் வரதகரமாகவும் வைத்துக் கொண்டு கோயில பர்மனண்டா நிற்கிறார்களே,
சித்திரம் பண்ண சிலர் ஏதோ சித்திரம் மாதிரி இருக்கிறார்கள் அவர்கள். அந்த கைக்கு தகுந்த வேலையை அவர்களால் செய்ய முடியல. என்ன அதிகார பலம் அவர்களுக்கு கிடையாது, பயம் ஜாஸ்தி. அது இதைத்தான் அவங்க சொன்னாங்க. அந்த விஷம் வந்த உட்பாடு இந்த விஷத்தை தீக்கிறதுக்கு சிவபெருமான்கிட்ட தான் போகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தேவருடைய துயரத்தை தீர்த்து அந்த விஷத்தை கண்டத்திலே அடக்கி காப்பாற்றினார். எல்லா உயிர்களும் தன்னுடைய வயிற்றகத்தில் இருக்கிறபடியினாலே அந்த விஷம் உள்ள போச்சுன்னா அந்த உயிர்களை அழிக்கும் என்று கருதி உள்ளேயும் போகாம வெளியில விட்டா இந்த தேவர்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு சொல்லி தொண்டையில அடக்கினாராம். அதை காரைக்கால் அம்மையார் சொல்றாரு, நான் பிறந்து பேசத் தொடங்கிய காலத்திலே இருந்து உன் பேரில் பக்தி வைத்து உன்னுடைய திருவடியே இடையறாமல் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டாமா? என்னுடைய பிறவி துன்பத்தை போக்கி எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். ஒரு நாள் விஷம் வந்த உட்பாடு உன்னுடைய காலில் வந்து விழுந்ததுக்காக அந்த விஷத்தை எடுத்து கண்டத்தில் அணிந்து கொண்டு அந்த தேவர்களை எல்லாம் காப்பாற்றினாள். அவர்கள் முன்னாலேயும் ஒன்றை கும்பிடலை, பின்னாலேயும் ஒன்றை கும்பிடலை. விஷம் முடிஞ்ச உடனே பங்கு போடுறதுக்கு போயிட்டாங்க பார்க்கடலுக்கு. விஷத்தை அவர் சாப்பிட்டோடனே அடுத்த நிமிடம் எல்லாரும் போயிட்டான். அங்கே போய் அவர் திருப்பார்கடல்லேருந்து ஒவ்வொரு ஊருளாக வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொருத்தரும் இது எனக்கு இது எனக்கு இது எனக்குன்னா அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கூட வந்துடுச்சு. அந்த திருப்பார்கடல்லேருந்து அகலிகை தோன்றினாள். அப்படிதான் அங்கே இருக்கிற தாடிவாலாவத்தர் கௌதம முனிவர்னு, இவருக்கு எதுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பாருங்க, ஆசைப்படலை. அழகான பொண்ணு வெளியில் வந்த உடனே இது எனக்குன்னார். இனிய இந்த பெண்ணெல்லாம் அழிஞ்சிட்டு போய் சாமியாருக்கு இனியா பண்ண போற, எனக்கு தான் அப்படின்னா இந்திரன். கடைசியில் அதுக்கப்புறம் இதுக்கு என்னடா பண்றதுன்னு பார்த்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சாங்க. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க எடுத்துக்கலாம். அந்த போட்டியில கௌதமர் ஜெயிச்சதுனால அவருக்கு அகலிகையே கொடுத்துட்டாங்க. அவன் கடைசி வரலும் கருவதில் வச்சுக்கிட்டே இருந்தான். அந்த கௌதமரை எப்படியாவது ஏமாற்றி அவளை அடையணும். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இவங்க விஷம் உண்டான போது பயந்து எல்லாரும் அலறடித்து கொண்டு ஓடினார்கள். சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டு கண்டத்தில் அடக்கி நீலகண்டனாக ஆன உடனே அடுத்த நிமிடம் சிவபெருமான் பக்கத்தில் தோத்திரம் பண்ணிட்டு நிற்கல. திருப்பார்கடல்ல இருந்து வர விஷயங்களை நாம பங்கு போட்டுக்கணும்னு இங்கே ஓடியாந்தாங்க. இவ்வளவுதான் அவங்களுடைய பக்தி. ஆனால் நான் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து. அங்கே ஒரு ஏகாரம் போட்டிருக்காரு பாருங்க. கண்டசாமியை நான் நினைக்கல, இந்த கண்டசாமியை தான் நினைக்கிறோம். நின் சேவடியே சேர்ந்தேன், உன்னுடைய திருவடியே இடையறாமல் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறது என்னுடைய இடரை எப்பொழுது நீ தீர்க்க போகிறாய்? இந்த தேவர்களுக்காக போய் இவ்வளவு சிரமப்பட்டு நல்ல அழகான உடம்பை நடுவில் ஒரு கருப்பா ஒரு அலங்கோலமா ஆக்கி விட்டீங்களே. செவக்க இருக்கிறது எவ்வளவு அழகு, அது நடுவில் போய் ஒரு கருப்பு இருந்ததுன்னா அது எவ்வளவு அலங்கோலமா இருக்கு. இவ்வளவு செஞ்சா அந்த ஆளுகளுக்கு நன்றி இல்லை. காரிய வாக்கியங்களிலே அவர்களுக்கு சில தலைமையை சொன்ன உடனே அவர் நாங்க தான் எல்லாம்ன்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இடங்கள் வர இடத்துல என்ன பண்ணணும்? வேறு சில உபநிஷதங்களை வேத வாக்கியங்களை பார்க்கணும். அதை பார்த்தா அது காரண வாக்கியங்கள் அதில் வரும். எல்லாவற்றுக்கும் மூல காரணமாகின்ற மூர்த்தி இவர் தான் அப்படின்னு ஒரு அடையாளம் காமிச்சிடணும். அதை பார்த்து நாம் தெளிவு பண்ணணுமே தவிர காரிய பக்கத்தை பார்த்து வேறு ஒருத்தரை தலைமை உடையவர்களாக நினைத்து மருளக்கூடாது, மயங்கக்கூடாது அப்படின்றார். கதித்தெழும்பொருளால் உனை விளக்கிடும் காரணபதம்
மனுபதிப்பு என்ன பொதுக்குணம் பொது சொல் பற்றியே தொடக்கம் புகழ் பொருள். மாயவந்தானி இதற்கெனத் துணியா இறுதியும் பலியான் இம்முறை போற்றி மற்ற ஒருவன் அதிர்ப்புற மருளின் மருளுக. யாராவது ஒருத்தர் வேறு கடவுளை பிரதானமாக கருதி மயங்கி போனால் மயங்கட்டும். மற்றவர்களெல்லாம் அந்த நெறியில ஏன் போகிறார்கள்? ஏன் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன்றாங்க? அதுதான் கேட்கிறார். பிறரும் அந்நெறி படருமாறியவனும். இந்த காரணம் என்கின்ற வாக்கியத்துல எல்லாவற்றுக்கும் காரணமானவன் சிவபெருமான் தான். அந்த வேத மொழிகள் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளாமல் அந்த வேத மொழிகளிலே பொது குணம் பொது சொற்களை பார்த்து சிவபெருமானோடப்ப மற்றவர்களும் கடவுள்கள் அப்படின்னு சில பேர் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி மயங்கி பேசுகிறவர்கள் பேசட்டும். ஆனால் எல்லாரும் ஏன் அப்படி போறாங்க? இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் சர்வசங்கார கர்த்தாவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் எல்லாவற்றுக்கும் மூலம். அத்தான் சொன்னார். உலகத் தோற்றத்துக்கு காரணம் நாராயணனே என்று கணித்து உலகை இறுதி செய்பவனும் அவனே என்று அழிப்பு தொழிலையும் அவன் தலைமையில் ஏற்றி சொல்லிவிடுகிறார்கள். உலகை காக்கின்ற காரியத்தை அவர் செய்கிறார். அதுவும் சிவபெருமானுடைய ஆணை வழியில அதை செய்கிறார். அதை தெரிந்து கொள்ளாமல் உலகத்தை காக்கின்றவனும் உலகத்தை அழிக்கின்றவனும் எல்லாம் அவனே என்று அப்படி சொல்லிவிடுகிறார்கள். சில பேர் மயங்குதல் சரி. மற்றவர்கள் ஏன் அந்த வழியில போகிறார்கள்? வேதத்தில் இருக்கிற மற்ற வார்த்தைகளை எல்லாம் படித்து பார்க்க வேண்டாமா? அதிலிருந்து யார் தலைமை என்று வேதம் சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதை கேட்டார். அடுத்த பாடல் பாருங்க. தற்பரா தற்பரா நானே தனி முதலாக இருக்கக்கூடியவன். அதனால தற்பரன் என்று இறைவனுக்கு ஒரு பெயர். ஒரு சிலரால் பரனாக்கப்பட்டவன் அல்ல. எலெக்ஷன்ல எல்லாரும் ஓட்டு போட்டு ஆறாவது ஒருத்தரை ஜெயிக்க வச்சு அவரை தலைமை ஆக்குவீங்க. அது சிலரால் தலைமை ஆக்கப்பட்டவர். அப்படி வந்தவர் அல்ல சிவபெருமான். தற்பரன் தானே தனக்கு முதலாக இருக்கக்கூடியவன். தன்னை தலைமை செய்து கொண்டவன் அவனே. தற்பரா உலகுக்கு ஆதிகாரணத்தான் தலைமையில் உயிருடன் சடத்தை சொற்றிடில் பழுதால் தலைமை என்கின்ற வார்த்தை எப்படி வரணும்? உயிர்களுக்கு வர முடியாது. சடப்பொருள்களுக்கு தலைமை தருதல் முடியாது. அப்படி சொன்னால் அது பழுது. தனக்கென ஒரு உரிமை இல்லாத உயிர், அறிவே இல்லாத சடப்பொருள்கள், இந்த மாயை முதலிய பொருள்கள், இதையெல்லாம் உலகிற்கு காரணம், அதுதான் காரணம், அங்கிருந்துதான் வந்தது என்று இவைகளை மேல் நிறுத்துதல் என்பது சரியல்ல அப்படின்னார். பிரம்மா விஷ்ணு முதலானவர்களெல்லாம் ஒரு ஆன்மாக்கள். நம்மை போன்ற உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். புண்ணிய முதிர்ச்சியினாலே சில பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. நமக்கும் ஒரு காலத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அதனால தலைமை உடையவர்கள் என்று நாம அர்த்தம் இல்லைங்க சொன்னார். தற்பரா உலகுக்கு ஆதிகாரணம்தான். உலகுக்கு ஆதிகாரணம் என்ன என்று கேட்டால் தலைமையில் உயிருடன் சடத்தை தொற்றிடி. தலைமைத்தன்மை இல்லாத உயிர்களோடு சடப்பொருள்களாகிய மாயை முதலாயவற்றை
உலகிற்கு ஆதி காரணம் என்று சொன்னால் பழுதான். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? உலகிற்கு ஆதி காரணம் என்னன்னா பிரம்மம் என்று சொல்லும். பிரம்மம் ஆறு? அந்த கேள்வி அடுத்து வரும். பிரம்மம் என்று துணிந்து பிரம்மம் பின் பிரம்மம் ஆர் என்று ஆராய்ச்சி பண்ணினால் ஆய்வுற்றுடும் ஆன்றோர் இப்படி அதை ஆராய்ச்சி பண்ணினார்கள். உலகிற்கு ஆதி காரணம் பிரம்மம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்ப பிரம்மம் என்பது யாரை குறிக்கிறது? அது சிவபெருமானை குறிக்கிறதா, திருமாலை குறிக்கிறதா, பிரம்மனை குறிக்கிறதா, இந்திரனை குறிக்கிறதா? அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது? பரபிரம்மம் என்று நாம் சொல்லுகிற பொழுது அது யாராவது ஒருத்தரைத்தானே குறிப்பிட வேண்டும் என்று ஆராய்ச்சி பண்ணினால் அது ஆன்றோர் உமை அருள் நோக்கால் ஓர்ந்தனர். உமாதேவியனுடைய அருள் பார்வையினாலே அவர்கள் சிவபெருமான் தான் ஆதிகாரணம், அவர்தான் பிரம்மம் என்று உணர்ந்தார்கள். இது ஸ்வேதாஸ்வர உபநிடதத்திலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மறை முடிவு உரைத்திடும். உபநிடதம் தான் மறை முடிவு. மறைமுடிவிலே ஸ்வேதாஸ்வர உபநிடதம் என்பது ஒரு உபநிடதம். அந்த உபநிடதத்திலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகிற்கு ஆதி காரணம் உயிர் வர்க்கங்கள் அல்ல, மாயை முதலிய சடப்பொருள்கள் அல்ல, பிரம்மம் தான். அந்த பிரம்மம் ஆர் என்று ஆண்டோர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது அது சிவபெருமான் தான் என்று உமாதேவியினுடைய திருவருள் குறிப்பினாலே புரிந்து கொள்ளப்பட்டதாக ஸ்வேதாஸ்வர உபநிடதத்திலே அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படித்து பார்த்தாவது அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதான்னு கேட்கிறார். இதெல்லாம் படிக்காம அவர்களாக ஆராய்ச்சி செய்கிற மாதிரி இதுக்கு சொல்லுகிறார்கள் அப்படின்றார். பரம்பொருளே உலகுக்கு முதற்காரணம் யாது என்னும் ஆராய்ச்சியில் தொடங்கி தனக்கென ஒரு உரிமையும் இல்லாத உயிரையும் அறிவற்ற மாயை முதலிய பொருள்களையும் கூறுதல் வழிபடுவதாகும். முதற்காரண பொருள் பிரம்மமே. பின்னர் அந்த பிரம்ம பொருள் யாது என்று ஆராயப் புகுந்த பெரியோர் தம் அறிவால் உண்மை காண முடியாமல் உமாதேவியாரினுடைய அருள் பார்வையினாலே பிரம்மப்பொருள் நீயே என்று உணர்ந்தனர் என்று ஸ்வேதாஸ்வர உபநிடதமானது சொல்லுகிறது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமே வேதத்திலிருந்தும் உபனிஷதங்களிலிருந்து தான் இதை கொடுக்கிறார். ஸ்வேதாஸ்வர உபநிடதம் என்பது கிருஷ்ண யஜுர்வேதத்தை சார்ந்தது. யஜுர்வேதத்தில் 2 பிரிவு உண்டு. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்று 2 பிரிவு உண்டு. அது 6 அத்தியாயங்களாலே 113 மந்திரங்களோடு விளங்குவது அந்த ஸ்வேதாஸ்வர உபநிடதம். ஸ்வேதாஸ்வரர் என்னும் முனிவரால் துறவிகளுக்கு கூறப்பட்டதால் அதுக்கு ஸ்வேதாஸ்வர உபநிடதம் என்று பெயராயிற்று. அதில் கூறப்படும் வரலாற்றை இந்த செய்யுள் சொல்லுகிறது. இந்த உபநிடதம் பிரம்மத்தை 5ஆக சொல்லுகிறது. சிவன், மகேஸ்வரன், ஈசானன், ருத்ரன் முதலிய பெயர்களினாலே, சதாசிவன் என்ற பெயர்களினாலே விளக்குகிறது. அவனை அறிந்தாலன்றி வீடு பேறு கட்டாது, மோட்சம் பெற வேண்டும் என்றால் சிவனை அடைந்தாலன்றி முடியாது என்று அறுதி விடுகின்றது. அந்த ஸ்லோகத்தின் யதா சர்ம பதாகாசம் வேட்டைஷ்யந்தி மாதவா சதாசிவம் அவிஜ்ஞாயது கஸ்யாந்தோ பவிஷ்யதி. எப்பொழுது மனிதர்கள் வானத்தை சோறாக எடுத்து போர்த்தி கொள்ளுவார்களோ நடக்குமா? ஆகாயத்தை தோலாக எடுத்து மனிதர்கள் அணிந்து கொண்டார்களே, ஆனால் எங்கு அணிய முடியும்? அப்பொழுதுதான் சிவ வழிபாடு இல்லாமல் மோட்சத்தை அடையலாம். இது ஸ்வேதாஸ்வர உபநிடதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுவும் நடக்க போறதில்ல. சிவ வழிபாடு இல்லாமல் வேற வழிபாடுகள் செய்து மோட்சத்துக்கு யாரும் போறதில்லை. அப்போ இது பல இடங்களில் வந்திருக்கிறது. பரிபாடல்ல ஒரு இடத்துல வந்திருக்கு. திருமாலை பற்றி சொல்லும்போது நாரணர் துழாயுவும் நல்கின்னல்லதை ஏறுதல் எளிதோ வீறு பெரு துறக்கம் எல்லாம் படித்ததுனால தான் அவங்க இந்த எல்லாத்தையும் எழுதுறாங்க. திருமால் மனசு வச்சால்தான் மோட்சம் கிடைக்கும், பரமபதம் கிடைக்கும்.
அவர் மனசு வைக்கலைன்னா கிடைக்காது. வழிபாடல்ல திருமாலை பற்றிய பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் ஆழ்வாராதிகள் சொல்லியிருக்கிறார்கள் பிரபந்த பாசுரங்கள். ஆனால் அவர்களுக்கு ரெண்டு பக்கத்திலையும் பயம் உண்டு. ஆழ்வார்கள் பாசுரங்களிலேயும் ரெண்டு பக்கத்திலையும் சொல்லுவார்கள். அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். சைவர்கள் சிவபெருமானை வணங்குகிறார்கள், கௌமாரர்கள் முருகனை வழிபடுகிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாமியை வழிபடுறாங்க. அவரவர் இறையவர் குறைவிலர், அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. விதி வழியினாலே வைஷ்ணவர்கள் வீட்டில் வந்தால் திருமாலை வழிபடுகிறார்கள், அவர்கள் சைவர்கள் வீட்டில் வந்தால் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். இது மாதிரி ஒரு முறை வந்துவிட்டது. அது இதே திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாசகங்களும் இருக்கிறது. எந்த கடவுளை வழிபட்டாலும் அந்த கடவுள் தலைமை உடையதுதான், சிறப்புடையதுதான், அது எல்லா பலனையும் தரும். அப்படி சைவத்திலையும் அதே மாதிரி உண்டு. எந்த கடவுளை வழிபட்டாலும் அந்த கடவுள் அந்த பலனை தராது. அந்த கடவுளுக்கு மேலே இருக்கிற கடவுள் அந்த வழிபாட்டை தான் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பலனை தருகிறார். பாரதத்தில் ஒரு இடத்துல கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், சிவபெருமானை பூஜை செய்ய முடியலையே நீக்கினார், இதோ நான் உட்காருகிறேன், என்னை வழிபாடு செய் அப்படின்னு. அப்போ கண்ணன் மேலே மலர்களை இட்டு வழிபாடு செய்கிறான் அர்ஜுனன். பிறகு அவன் கைலைக்கு பார்க்கிறான், அங்கே சிவபெருமானுடைய திருவடியிலே அந்த கண்ணன் மேலிட்ட மலர்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்க. அப்ப சிவோகம் பாவனையினால் சிவமாக பெற்ற காரணத்தினாலே கண்ணன் சிவபெருமான் ஆகிறான். அதுபோல எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வங்களுக்குரிய தன்மையை சிறப்புறச் செய்து அவர்களாலே அவர்களை வழிபடுகிறவர்களுக்கும் பாக்கியம் கிடைக்கும்படியாக செய்கின்றார் தலைமையானவராகிய சிவபெருமான். அந்த கருத்தை சொல்றார் இங்கே. ஆகவே எப்பொழுது வானத்தை ஆடையாக உடுத்திக் கொள்வார்களோ மனிதர்கள், அப்பொழுதுதான் சிவ வழிபாடு இல்லாமல் வீடு பெற்று அடைவார்கள். எதுக்கு சொன்னார்? இதுவும் நடக்க போறதில்லை, அதுவும் நடக்க போறதில்ல. ஆகவே நீங்கள் எந்த கடவுளையும் வழிபடலாம், ஆனால் இந்த கடவுளுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து செய்யுங்கள் இந்த வழிபாட்டினர். படைப்புறு முதுமை சுழற்கள் சுருதி பரப்பலாம், துய்தொண்டன் பொருட்டாய் கிடைத்தலால் அவற்றுள் காரணபதத்தை கலக்கலாம். தன்பொருள்படாமை விடைக்கொடியாய் ஈண்டு ஈசன் என்று அரண் என்று எடுத்து மெய்க்காரணம் துணிதற்கு அடுத்தெழும் மொழியும் தன்பொருள் படாது ஏலா. இனி துணிவென்பது எங்கே? காரண வாக்கியங்களை கூட இட்டபடி திரித்து பொருள் செய்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தவறான முறையிலே பாடல்களுக்கு உபநிடத வாக்கியங்களுக்கு பொருள் சொல்லி வேறு திசை திருப்பி விடுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்களை என்ன செய்வது என்று சொல்லுகிறார்கள். இடவக்குடி இறைவனே, படைப்பு நிகழும் முறைமையை கூற எழுந்த வேதமொழிகள் யாவும் காரணப்பொருளை குறித்து பேசவில்லை, காரியத்தை பற்றி பேசுகிறது. யாரால் படைப்பு நிகழ்கிறதுன்னா பிரம்மா படைக்கிறார் என்றுதான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பிரம்மாவே படைக்கிறாரா? அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஆனால் அது யாரும் கேட்கறது இல்லை. அதான் காரணமல்லாத காரியப் பொருளை குறித்து பேசுதலால் அவற்றின்பால் காரணப்பொருளுக்குரிய கூறுதற்குரிய மொழிகள் அந்த இடத்துல இல்லை. தேவாரம் முதலாகியவற்றிலே அந்த விஷயம் வருகிறது. படைப்பாய் தொழிலும் பத்தற்கு அருளும் பாவனையும். சிவபெருமானே தான் அந்த வடிவங்களை எடுத்துக்கொண்டு படைப்பு முதலாகிய தொழில்களை எல்லாம் செய்கிறான் என்று நாம் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே நாம் படிக்கிறோம். அங்கே படைக்கும் கடவுள் பிரம்மன் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் வேற ஒன்றும் எழுதப்படலை. அதனால காரிய நிலையை வைத்து கொண்டு எழுதியிருக்கிறார்கள். காரண நிலையை பற்றிய வார்த்தைகள் அந்த இடத்துல இல்லை. அதனால என்ன செய்கிறார்கள்? இவர்கள்தான் கடவுளோ என்று மயங்குகிறார்கள். உண்மையான காரண பொருள் யாரு? ஈசன், அரண் என்று அதை சொல்லலை.
அந்த காரண பொருளை துணிப்பதற்கு வகை இல்லாமையினாலே இருக்கிற வார்த்தைகளை வச்சு அதிலிருந்து நமக்கு தெரிகின்றது எல்லா கடவுளர்களுக்கும் தலைமையின் சிறப்பும் உண்டு என்பதாக. இது சுபாலம் முதலிய உபநிடதங்கள் கூறும். உலகம் தோன்றி ஒடுங்கும் முறையை கூற எழுந்தன. அது காரணப்பொருள் யார் என்று காட்டுவதற்காக வந்ததல்ல அந்த உபநிடதம். ஸ்வேதாஸ்வர உபநிடதத்திலே சிவபெருமான் தான் மூல காரணனாக இருக்கக்கூடியவன் என்பதையும் சொல்லப்படுகிறது. மற்ற உபநிடதங்களில் இந்த மாதிரி இல்லை. உபநிடதங்கள் 108 உபநிடதங்கள். சில உபநிடதங்களிலே சிவபெருமானுக்கு மூலம் கற்பிக்கிறது. ஆனால் மற்ற உபநிடதங்களில் அது இல்லை. அந்த ஒரு உபநிடதத்தை தான் எடுத்து காட்டுகிறார். காரணப்பொருளை காட்ட வந்தன அல்ல, எனினும் இயல்பு பற்றி அவற்றினிடையே காரணப்பொருளும் உடன் கூறப்பட்டது. அந்த விஷயங்களை நாம் படிக்கிற பொழுது மற்ற இடங்களில் இருக்கின்ற வார்த்தைகளை வைத்துக் கொண்டுதான் அந்த இடங்களில் பொருளை செய்ய வேண்டும். ஸ்வேதாஸ்வர உபநிடதம் காரணப்பொருள் யாது என்பதை ஆராய்ச்சி பண்ணுகிறது. அந்த உபநிடதத்திலே முழுவதும் பிரம்மத்தை சிவன், மகேஸ்வரன், ஈசானன், ருத்ரன் என்கின்ற சிறப்பு பெயர்களினாலே விளக்கி கூறுகிறது. இது ஸ்வேதாஸ்வர உபநிடதத்தில் தான் இந்த மாதிரி பெயர்கள் பிரம்மத்துக்கு சொல்லப்படுகின்றன. எனவே சுபாலம் முதலாகிய மற்ற உபநிடதங்களை காட்டிலும் ஸ்வேதாஸ்வரம் போன்ற உபநிடதங்கள் வலிமையுடைய உபநிடதங்கள். அதுதான் தெளிவாக இருக்கிறது. இதே மாதிரி ஸ்வேதாஸ்வரம், அதர்விசிகை உபநிடதம், கைவல்யம் இந்த உபநிடதங்களை தழுவித்தான் மற்ற உபநிடதங்களிலேயும் பொருள் செய்ய வேண்டும். ஆகவே அது காரண பொருளை சொல்லாமல் காரிய வகையில் விஷயத்தை சொல்லுகிறது மற்ற உபநிடதங்கள். ஆகவே நாம் எடுக்கிற பொழுது காரண பொருளை சொல்லுகின்ற முறையில் இருக்கக்கூடிய உபநிடதங்களை படித்துவிட்டு அந்த முறையில் இதற்கு பொருள் சொல்ல வேண்டியது அவசியம். இதனுள் எப்போதும் தம்மது பகல் அன்று என்னும் மந்திரம் உனை உணர்த்தி இடமுறும் ஏனை காரண மொழிகள் யாவும் நின்பாலுறச் செலுத்தி மதம் உறும் அருளோர் அவற்றினை பிறர்மேல் வகுப்பதை பயன்படாதாக்கும் மதன் உடல் பொடிப்ப முதல் கிழித்து எழுந்த வாளெறி காட்டிய முதலே. மதன் உடல் பொடிப்ப மன்மதனுடைய உடல் சாம்பலாகும்படியாக முதல் கிழித்து எழுந்த வாளெறி, நெற்றியிலிருந்து தோன்றிய நெருப்பை காட்டிய முதலே, உலகிற்கு வெளிப்படுத்திய முதல்வனே. படைப்பு முறை கூறும் உபநிடதங்களில் வருகின்ற தோற்றம், நிலைவேறு, ஒடுக்கம், படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த முத்தொழில்களை மூவருக்கென வகுத்தல் அது சொல்லப்படுகிறது. அது மும்மூர்த்திகளில் ஒருவர்வால் சென்று நிலையுற மாட்டார். மூணும் ஒருத்தருக்கு படைத்தல், இன்னொருத்தருக்கு காத்தல், இன்னொருத்தருக்கு அழித்தல். அப்போ யாரோ ஒருத்தர் அழித்து விட்டு போயிட்டார்னா இவர் எப்படி படைக்க முடியும்? மும்மூர்த்திகளில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு தலைமையை கொடுத்திருந்தால்தான் முடிவாக அழித்தலை செய்துவிட்டவர் திரும்பவும் உலகத்தை தோற்றுவிக்க முடியும். 3 பேருக்கும் 3 தலைமை கொடுத்திருக்கிறார்கள்னா 3 பேருக்கும் 3 தொழிலை தலைமையாக கொடுத்து மேலாயிருந்து அவர்கள் அதை சரிவரச் செய்கிறார்களா என்பதை கவனிக்கக்கூடிய தலைமை உடையவர் தானே அவர்களை விட பெரியவர்கள். அதுதான் கேட்கிறார். முத்தொழில்களை மூவருக்கு என வகுத்தல் மும்மூர்த்திகளில் ஒருவர்வால் சென்று நிலையுற மாட்டாது. எனவே அவருள் எவரும் காரணராக, எல்லாத்துக்கும் காரணமாக அவர்களுள் யாரையும் வைத்துக் கொள்ள முடியாது. காரண பொருள் நீதான். அது எப்படி என்றால் பேரூழியாகிய எல்லாம் ஒடுங்குகின்ற அந்த சர்வ ஒடுக்கம் இருக்கிறதே, அந்த சர்வ ஒடுக்கத்தை செய்கின்றவன் ஒன்றரா ஈரே முதல். பலவேறு கடவுளர்களுக்கு பல தலைமைகள் இருக்கலாம்.
ஆனால் எல்லா கடவுள்களையும் அழைத்து அழித்து மீளவும் அவர்களை தோற்றுவித்து அவரவர்களையும் ஒரு தொழிலிலே நிறுவி பார்க்கின்றவர் யாரோ அவர்தான் எல்லாருக்கும் மேம்பட்டவர். காரணப்பொருள் நீயே என்பதை உணர்த்துமாறு பேரூழியை நிகழ்த்தும் செயல் அவரதன்று என்று ஒரு மந்திரம் சொல்ல வருது. இந்த உன்னதத்தில் பேரூழி என்றால் அடியோடு எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய உகாந்த காலம். அது உன்னை உணர்த்தி, அது உணர்த்துகின்றதுனால என்ன ஆச்சு? அதற்கு இசையுடைய காரண மொழிகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரிய முறையிலே சொல்லப்பட்டதை எல்லாம் தலைமையாக நாம் கருதி இடர்படக்கூடாது. மயங்குகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? காரண வாக்கியம் எது என்று தெரியாமலும் காரிய விஷயத்தை சொல்லுகிற வார்த்தைகள் எது என்று தெரியாமலும் காரியங்களை செய்கிறவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு முதன்மையை கொடுத்திருக்கிறதை பார்த்த உடனே அவர்கள்தான் தலைமையானவர்களோ என்று மயங்குகிறார்கள். இதுக்கு சில உபநதங்களை இங்கு எடுத்துக்கொள்ள. எப்போது இருள் உளதாய் பகலும் இன்றி இரவும் இன்றி சத்தும் இன்றி அசத்தும் இன்றி இருந்ததோ அப்போது சிவன் ஒருவரே இருந்தார். இது உங்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அந்த சிவசூரியனுடைய அழியாத முக்கிய பொருளாகிய பிரதிஷ்டை எனப்படுகின்ற பழைய பராசக்தி தோன்றினார். இது சிவதாசர் உபனிடத்தில் சொல்லப்படுகிறது. எல்லாம் அழிந்த பிற்பாடு சிவன் ஒருவரே இருந்தார் என்றும் சிவனிடத்திலிருந்து பராசக்தி தோன்றியது என்றும் ஸ்வேதாஸ்திர உபனிடத்தில் சொல்லுகிறது. அதாவது சந்திர சூரிய ஒளிகள் இல்லாது ஒழிந்து இது பகல் இது இரவு என்று பகுத்தல் இல்லாத சூனியமாய் நாமரூப விசேடமின்றி பெயரோ வடிவமோ இல்லாமல் தூல சூக்குமம் பருப்பொருளாக தெரிவது நுண்பொருளாக தெரிகிறது. இந்த நிலையிலையும் எந்த பொருளும் தெரியல. சேதன அசேதனம், சேதனம்னா உயிருடையது, அசேதனம் உயிரற்றது. பசு பாச வெளிப்பாடு இல்லாது, பசுனால் உயிர்கள், பாசம் என்றால் சடப்பொருளாகிய உலகம் முதலியன. இதெல்லாம் இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் இல்லாமல் எல்லாம் இருள்மயமாய் இருந்த காலத்திலே சிவபிரானார் அத்வீதியராய், அதாவது எல்லாவற்றோடும் ஒன்றுபட்டவராக அந்த புல்களுக்குள்ளேயே தோய்ந்தவராக வருகிறார். கேவலராய், எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவராக. இந்த இடத்துல கேவலம் என்பது கீழே என்ற அர்த்தத்தில் வரல, மிக உயர்ந்த நிலை. சிவப்பிரகாசமாய் தம்மினின்றும் பிரிக்க முடியாத சக்தியோடு இருந்தார். ஆகையினாலே அந்த பகல் இருக்கிறதே, எல்லாம் அழிகின்ற பகல், அது தம்மது அன்று. இந்த காரிய வாக்கியங்களிலே சொல்லப்பட்ட தெய்வங்களுக்குரியது அல்ல, அது சிவபெருமான் ஒருவருக்கே. இரவு பகல் இற்ற இடம், அதுதான் சொல்றாரு. இராப்பகல் என்பது இல்லாதது. பல இடங்களில் நம்முடைய இதில் திருப்புகளில் ஒரு இடத்துல சொல்லும், ஞானங்கள் பொறிகள் கூடி வான் இந்து கதிரில்லாத நாடு அண்டி. வான் இந்து கதிர் இல்லாத நாடு அண்டின்பார். இந்துன்னா சந்திரன், கதிர்னா சூரியன், சூரிய சந்திரர்கள் இல்லாத இடம். நமசிவாய வரையேறி, நமசிவாய என்கின்ற உயர்ந்த மந்திரத்தினுடைய உச்சியிலே நின்று நாவின்ப ரசமதான ஆனந்த அறிவிவாய நாதங்களோடு குலாவி விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோகம் நான் என்பது அறிவிலாமல் ஓமங்கி உருவமாகி ஓம் என்கின்ற பிரணவாகாரமாகிய அக்னியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இருவோமும் ஓரந்தம் மருவி ஆன்மாவாகிய நானும் பரபிரம்மமாகிய நீயும் ஓரந்தம் மருவி ஞான மாவிஞ்சை முதுகிலேறி லோகங்கள் வளமதாட அருள்தாராய். திருப்புகளில் அராப்புனை வேணியன் சேயருள் வேண்டும், அவிழ்ந்த அன்பால் குராப்புனை கண்டதன் தாழ்வுட வேண்டும், கொடிய ஐவர் பதாக்கரல் வேண்டும், மனமும் பதைப்பெற வேண்டுமென்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்க எளிதல்லவே. இராப்பகல் அற்ற இடம், அது பேரூழி காலத்திலே இரவும் இல்லை பகலும் இல்லை.
அப்பொழுது சிவபெருமான் ஒருத்தர் தான் இருந்தார். அவரிடத்திலிருந்து உமாதேவி வெளிப்பட்டாள். பிறகு உலகம் தோன்றியது. இதுதான் முறை. அப்படி பார்க்கிறத பற்றி இப்படி சுவேதாஸ்திரோபனிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வேரூழி என்கின்ற அந்த உலக அழிவினுடைய காலம் இருக்கிறத அது மற்ற தெய்வங்களுக்கு உரியதாக இல்லை. அந்த நேரத்தில் எந்த தெய்வமும் இல்லை, சிவபெருமான் ஒருவரே இருந்தார் என்பதுதான் உபநிடதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைமுடிவாகிய உபநிடதத்திலே, வேத அந்தமாகிய உபநிடதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயத்துக்கு மாறாக இவர்கள் ஏன் சிந்திக்கிறார்கள் என்று கேட்கிறார். அதான் தம்மது பகல் அன்று. பகல் என்பது இரவும் பகலும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஊழிக்காலம். அது தம்மது அன்று. அதாவது திருமாலுக்கோ பிரம்மனுக்கோ இந்திரனுக்கோ வருணனுக்கோ உரியது அல்ல. அது தெரியாமல் காரியவாசகங்களை வைத்து பொருள் இவர்களுக்கெல்லாம் தலைமை என்று சொல்லுவது சரியல்ல. ஆக உபநிடதங்கள் சொல்லுகின்றபடியினாலே அந்த ஊழி காலத்திலே சிவபெருமான் ஒருவர் தான் இருந்தார் என்பது உபநிடதங்களின் மூலமாக அறுதிவிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல ஆராய்ச்சி தேவையில்லை. பார்வதி பதை